வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருடத்துக்கான பலன்கள். இதை 4 பகுதியாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி, ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி, ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி, அக்டோபர் டு டிசம்பர் 4வது பகுதி. 4 குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன். மேஷ ராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தொடக்கம் ரொம்ப அருமையாக இருக்கு. என்ன காரணம்னா, முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்கிறது சனி. அவர் இருக்கிறது 11ஆம் வீடு. உங்களுக்கு நிறைந்த செல்வத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய கிரகம் குரு. அவர் இருப்பது 2ஆம் வீடு. அப்போ இது ஒரு அருமையான காம்பினேஷன் தான். 11ஆம் வீட்டில் சனி, 2ஆம் வீட்டில் குரு. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் இருப்பது 4ஆம் வீட்டில், கடகராசியில். அப்போது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ரொம்ப அருமை. அப்போ இதனால் என்னெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ் இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தாமதமான எந்த ஒரு விஷயமுமே கண்டிப்பாக நடக்கும். என்ன காரணம்னா, சனி 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுதுன்றது ஏப்ரல் 1ஆம் தேதி. அதுக்குள்ளே அவர் அதை நடத்தி கொடுப்பார். அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் பெண்டிங் இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் மார்ச்சுக்குள்ளே நடக்கும். அப்போ இந்த பெண்டிங் இஷ்யூவில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசணுன்னா, வீடு சம்மந்தப்பட்டது. அதாவது சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இல்லை சில பேர் நம்ம ப்ராப்பர்ட்டியை வெக்கேட் பண்ண முடியாமல் எவனான்னு உட்காந்துருக்கான். இந்த மாதிரிலாம் நிறைய வில்லங்கங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வில்லங்கங்கள்லாம் பெரிய அளவுக்கு தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா, நமக்கு வில்லங்கங்கள் இருந்தால் பேச்சுவார்த்தை மூலமாகவே அதை தீர்க்க முடியும். அதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனால் இன்னும் ரொம்ப இழுத்தடிக்கும். இது நெகோசியேஷன் மூலமாகவே சில நேரங்களில் நல்ல முடிவுகளை உங்களால் எட்ட முடியும். ஸோ அந்த ஒரு வேல்யூஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் திருமணத்திற்கான ஒரு நல்ல காலம் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுவது, இல்லை திருமணம் நடப்பது, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுக்கிறார். 3வது விஷயம் கெரியர், தொழில். 10ஆம் வீட்டுக்கு உடையவர் யார்? சனி. அவர் 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ சனினால் லாபம். ஏன்னா 11னா லாபஸ்தானம். அப்போ சனியால் எனக்கு லாபம், ரைட். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டை பார்வையிடுறார். அதுவும் பெரிய அட்வான்டேஜ். அதுபோக உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குருவும் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் ஒன்று ப்ரமோஷன், இல்லை தொழிலில் மாற்றங்கள், இதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு காலம். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி பெஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஒரு ஓப்பனிங்ஸ் கிடைக்கும். அப்போ நல்ல கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ண முடியும், இருக்க முடியும். உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம். அடுத்தபடி பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா, ஒன்று திருமணம், இன்னொன்று குழந்தை பாக்கியம். இது 2க்குமே உகந்த காலம் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் ஏற்படும். அப்போது எதுதான் எனக்கு பிரச்சனை? சரி, எல்லாமே ஒருத்தருக்கு நல்லதாக அமைஞ்சிருமா? கஷ்டம்தான். ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இடிக்கும். அப்போ எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை? ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ யார் இதில் கவனமாக இருக்கணும்? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஒத்துழைக்கும். 40 வயசு வரைக்கும் நிச்சயமாக உங்கள் உடம்பே ஒத்துழைக்கும். 40 வயசுக்கு அப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் குறையிடுது. இந்த நேரத்தில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் 4ஆம் வீட்டில். நீச்சஸ்தானத்தில் இருக்கும்போது யோகம் உண்டு. அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். சரி, ஹெல்த்தில் குறிப்பாக எதை பார்க்கணுன்னா, சில பேருக்கு ஹிருதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை கவனமாக பார்த்துங்க. ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த 4ஆம் இடம் கடகம் என்பது ஹிருதயத்தை பற்றி பேசுகிறது. அப்போது ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் இதை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி இருப்பது கும்பராசியில். அப்போ கும்பராசி அப்படின்னு சொன்னால் என்ன? முதுகுத்தண்டில் வரக்கூடிய வலிகள்,
முதுகுத்தண்டில் வரக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு சொல்கிறோம், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளால் என்ன ஆகும்னா காலில் போய் அது பாதிக்கும். அப்போது எனக்கு முட்டியில் வலி, கணுக்காலில் வலி இதெல்லாம் ஏற்படும். அதனால் இந்த ஒரு ஏரியாவில் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்தால் போகிறோம். இந்த காலகட்டம் சிறப்பாக உங்களுக்கு அமையும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜாக எதுவுமே இல்லை, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ உங்கள் முயற்சிகள் கைகூடும், முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படும். அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, முயற்சியை நம்புங்க, அது வெற்றியை தரும். முக்கியமாக சொல்லப்போனால் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன அர்த்தம்னா எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும், நமக்கு தடைகள் நீங்கும். 12இல் ராகு, 12இல் ராகு இருந்தால் என்ன, நான் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும், ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கணும், அமெரிக்காவில் போய் படிக்கணும், இங்கிலாண்டில் போய் படிக்கணும், முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, கிடைக்கும். ஏன்னா 12இல் இருக்கக்கூடிய ராகு வழிவிடுவார், அதற்கான ஒரு முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். கடல் கடந்து பயணம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிச்சயத்தன்மை அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் அட்வான்டேஜ். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 months பார்த்திங்கன்னா ஹைலி ப்ரொடக்டிவ் பீரியட். ஸோ இந்த பீரியடில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்லும். 2ஆம் பகுதிக்கு வருவோம். இந்த 2ஆம் பகுதிங்கிறது ஏப்ரல், மே, ஜூன். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சனி 12ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போது உங்களுக்கு எல்லோரும் ஏற்கனவே நிறைய பயமுறுத்திருப்பாங்க, 7.5 சனி ஆரம்பம், 7.5 சனி ஆரம்பம்னு. 7.5 சனி ஆரம்பித்தா என்னங்க, லைஃப்பில் சில பேர் ரொம்ப நீண்ட ஆயுள் இருக்கவங்களுக்கு 3 வாட்டி 7.5 சனி, அப்புறம் குறைந்த ஆயுள் அப்படின்னா கூட 2 முறை 7.5 சனி. அப்போ 7.5 15 7 22 வருஷம் அப்போ லைஃப்பில் நம்ம என்ன ரைட் ஆஃபாக பண்ண முடியும்? அதெல்லாம் உண்மை. 7.5 சனி அப்படிங்கும்போது சில நேரங்களில் சில சறுக்கல்கள் உண்டு தான். ஆனால் அந்த சறுக்கல்கள் எப்படிப்பட்டதுன்னா அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சறுக்கல்கள். எப்போவுமே லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் சொல்லுவோம், அந்த லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் தான். இப்போது 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது என்ன ஆகுது, 10க்கும் 11க்கும் உடையவர் 12க்கு வர்றார். அப்போ 12ஆம் இடத்தில் சனி வருவதால் முக்கியமாக வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அவர் 10ஆம் வீட்டுக்கு உடையவர். அப்போது வேலையில் மாற்றங்கள்னால் எப்படிப்பட்ட மாற்றம், நான் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அவுட் ஆகும். ஏன்னா அது குருவினுடைய வீடு, அது ஜலராசி. அதனால் கிராசிங் த ஓஷன் அர்த்தம், அது கிடைக்கும். அதனால் அது அட்வான்டேஜாக தான் நீங்கள் அதை எடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, 11ஆம் வீட்டுக்கு உள்ள குரு 12க்கு சனி 12க்கு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், 11ன்னா அசட்ஸு, 2 காரியங்கள் நடக்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழையன கழியும், அதாவது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, அதுக்கான செலவுகள் இல்லையா. ஒரு புது வீடை புக் பண்ணுறேன், அதுக்கான இஎம்ஐ கமிட் பண்ணுறேன், இதுதான் அது சொல்கிறது. அதனால் பாசிட்டிவான, ஏன்னா அது குருவோட வீடுங்கிறதுனால லாஸுன்னு சொல்லலை, சுபவிரயம்னு சொல்லுது. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். லாஸுங்கிறது நமக்கு துன்பத்தை தரக்கூடியது, ஆனால் இது சுப விரயம். ஸோ சுப விரயத்தை தான் கொடுக்குறார். அப்போ அதுக்கான பணம் வரவு இருக்கா, கிட்டத்தட்ட இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தான் சனி பயிற்சி. குரு பயிற்சி என்றைக்கு வருது, மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி வருது. அப்போ 45 நாள் இருக்குது. அப்போ 45 நாளில் ஃபினான்ஷியலாக எந்த செட்பேக்கும் கிடையாது. அதே நேரத்தில் சுபவிரயங்களுக்கான ஒரு ஓப்பனிங் அது. அப்போ இந்த 45 நாளில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் லாங் டேர்மில் நீங்கள் கன்டினியூ பண்ண போகிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சனி 12ஆம் வீட்டுக்கு வந்ததுனால 7 ஆரம்பம்லாம் பயப்பட வேண்டாம். இது அட்வான்டேஜஸாக தான் உங்களுக்கு அமையும். ஆனால் 12ல் இருக்கக்கூடிய சனி எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கமிட்மெண்ட். இப்போது நான் சொல்லுவேன், ஒரு உதாரணமாக, இப்போ நம்ம பர்சன்டேஜில் 100ன்றோம், இப்போது 100% அப்படின்றது ஒரு கணக்கு. இப்போது என்ன நடக்கிறதுனா
இந்த 100%ல் 50%ஓ 60%ஓ உங்களுக்கு கமிட்மெண்ட்டுக்கு போகும். அது என்ன மாதிரியான கமிட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய படிப்பு. ஏன்னா அது குருவுடைய வீடு. 2வது விஷயம், இந்த மாதிரி வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இது மாதிரியான விஷயம். 3வது வெளிநாட்டு பயணங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது வெளிநாட்டு பயணம் பண்ணால் தான் இன்னொரு வேலை. இப்போ அங்கே போய் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கான சில முதலீடுகளாக இருக்கலாம். 4வது படிப்புக்காக ஆக்கக்கூடிய செலவுகள், அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நல்ல விஷயந்தான். ஸோ இதுக்காக வரக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, நான் 100 வாங்குகிறேன், 50 ரூபாயோ 60 ரூபாயோ எனக்கு கமிட்மெண்ட் ஆகுது. சில பேருக்கு 100க்கு 80 கமிட்மெண்ட் ஆகுது. ஆனால் அந்த 80 செலவு பண்ண வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அது உங்களுக்கு ஒரு மன கசப்போடு இல்லை, மன சந்தோஷத்தோடு பண்ணக்கூடிய செலவு அது. திருமணம், என்னுடைய மகளுக்கு திருமணம், அதுக்காக நான் செலவு பண்ணுறேன். வருத்தமாகப்பட்டு செலவு பண்ணுவீங்க, சந்தோஷமாக தானே செலவு பண்ணுவீங்க. அதைத்தான் சொல்கிறது இந்த விரயம். அதனால் 12ல் சனி போயிடுதுன்னு யாராவது எதையாவது சொல்லி பயமுறுத்த வேண்டாம். இது உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய செலவாகத்தான் இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தருவார். சனி பயிற்சியில் டீட்டெயிலாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் குரு 2ஆம் வீட்டில் இருக்கார். ராகு கேது 12ல் இருக்காங்க. அதாவது கேது 6ஆம் வீட்டிலும் ராகு 12ஆம் வீட்லேயும் இருக்கார். இப்போது 2 பயிற்சிகள் நடக்கிறது மே மாதத்தில். ஒன்று 15ஆம் தேதி குரு பயிற்சி, 19ஆம் தேதி ராகு 11ஆம் வீட்டிலும் கேது 5ஆம் வீட்டுக்கும் பிரவேசமாகிறார். அப்போது அதான் சொன்னால் இது முக்கியமான ஒரு குவார்ட்டர் சொல்லிட்டு, இந்த காலகட்டத்தில் இந்த பயிற்சிகள்லாம் நடக்கும்போது ராகு 11ஆம் வீட்டுக்கு போகிறது நன்மையை தரும், எதிர்பாராத லாபங்களை தரும். கேது 5ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு நிதானப்படுவீர்கள், மனசில் உள்ள டென்ஷனு குறைப்பீங்க, இதெல்லாம் ஏற்படுறது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை பற்றி பேசக்கூடிய காலமாக இது அமைகிறது. முக்கியமான மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருமானா? நிச்சயமாக நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மையை தரதோடு மட்டும் இல்லை, கன்சாலிடேட் பண்ணுறது, நம்ம படபடப்பை குறைக்கிறது, நமக்கு ஒரு நிம்மதியை தருகிறது, இதெல்லாம் செய்கிறது அந்த பயிற்சிகள். அப்போது குரு 3ஆம் வீட்டில் போகிறார். ஸோ வாட், 3ஆம் வீட்டிலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன? 7, 9, 11. அப்போது 7, 9, 11 அவர் பார்க்குறது நல்லது விஷயம் தானே. அதில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது? ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்மைகளை தான் கூட்டி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதனால் இந்த செகண்டு குவார்ட்டர்ன்றது நிச்சயமான மாற்றங்கள் லைஃப்பில். இது வரைக்கும் நான் போயிட்டு இருந்ததில் எனக்கு என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வருது, கொஞ்சம் அப்படி ஏறி இறங்குறீங்க. ஆனால் அது நல்ல விஷயங்களை பற்றி தருது, அதோடைய ஆரம்பம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதை. அப்புறம் தேர்ட் குவார்ட்டருக்கு வரும். இந்த தேர்ட் குவார்ட்டர் எப்படி வருதுன்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தேர்ட் குவார்ட்டர். கொஞ்சம் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன காரணம்? உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 5ஆம் வீடு 6ஆம் வீட்டில் டிரான்சிட் ஆகும். ஹெல்த்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும், ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. 2வது விஷயம், இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. லைஃப் சீராக போயிட்டுருக்கும், ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கும். பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. 3வது விஷயம், நம்ம சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்குது. இந்த காலகட்டத்தில் நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த சொல்லுவாங்க இந்த குதிரைக்கு பட்டை விட்டு கட்ட குதிரைன்னு, அது எது கட்டலைன்னா 4 பக்கம் பார்த்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடுமா. அதுக்காக 2 குதிரை கட்டுவான். அப்போ தான் வேகமாக ஒரே மாதிரி ஓடும். கிட்டத்தட்ட அது மாதிரி வேணால் ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். ஆனால் இந்த ஒரு காலகட்டம் புதனுடைய தன்மை சிறப்பாக இருப்பதால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ். படிப்பில் ரொம்ப சிறந்து விளக்குவாங்க, நல்ல காலேஜ் இது மாதிரிலாம் கிடைக்கும். தனவரவை பொறுத்தவரையில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும், நல்லா இருக்கும் தனவரவு. மனசில் சில நேரங்களில் அந்த 5, 6லலாம் செவ்வாய் இருக்கும்போது சில வைரஸ் சம்மந்தப்பட்ட சில கோளாறுகள், அது எதனால் வருதுன்னா, சாப்பாடு சரியில்லை, இல்லைன்னா காரமான சாப்பாடு, இல்லைன்னா அசிடிட்டி. சில பேருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கவனுக்கு அல்சர், இந்த மாதிரி கொண்டு விட்டுரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அதான் நான் சொன்னேன், ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம்.
மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை, பின்னடைவுகளும் இல்லை, நன்றாகத்தான் இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் க்ளோசிங் பார்ட் ஆஃப் த இயர். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த ஒரு காலகட்டம் நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் உரித்தான காலம். ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரையில் இந்த ஒரு காலகட்டத்தில் சுக்கிரனுடைய மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. அதனால் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணத்துக்கு நாள் குறிப்பது, இது போன்ற சில விஷயங்கள்லாம் நடப்பதற்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் பீரியட் இது. அதோடு இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். நிம்மதியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, சில லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை தரும். அப்புறம் வெளிநாடு பயணங்கள், அது எப்படின்னா 2 விஷயத்துக்கு வெளிநாடு போகிறோம். ஒன்று நம்ம வேலை, அது. இன்னொரு விஷயம் என்ன, ஒரு உல்லாச பயணத்தை போல், அதாவது ட்ராவல்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ட்ராவல்ஸுக்காக போகிறோம், அந்த இடத்தெல்லாம் பார்க்க. அப்போது குறிப்பாக பெரியவங்களுக்கு அவங்க பசங்க இருப்பாங்க, அவங்க இருப்பா எனக்கு இதில் அப்படிலாம் சொல்லலாம். அப்போ இன்னொரு விதமான பயணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ஷேத்திரங்களுக்கு பயணிப்பது. அப்போ இந்த மாதிரியான பயணங்கள், க்ஷேத்திரத்துக்கான பயணங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜஸ் பீரியடாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். மனசில் ஒரு ப்ரெஷரோ ஒரிஸோ இருக்காது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் செயல்பாடுகளில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீராக இருக்கும், நன்னா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் இது குறிப்பிடுறது. அதனால் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது. அதோடைய பெஸ்ட்டு ரிசல்ட்ஸை நீங்கள் செகண்ட் பார்ட்டில் பார்ப்பீங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்ட் எப்படி இருக்குன்னா, சீராக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பிரச்சனைகள்லாம் எதுவுமே, ஐயோ 7.5 சனி, குரு 3க்கு போயிட்டாரு, அதனால் எனக்கு ஏதாவது பெரிய டிஸ்அட்வான்டேஜா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஏற்படாது. குருவை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. குரு ஒன்று நன்மையை செய்வார், இல்லை எதையுமே செய்யாமல் ஸ்பெக்டேட்டராக இருப்பார், தீமைகளை செய்ய மாட்டார். இதுதான் குருவுடைய தன்மை. அப்போது எதனால் நமக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுறது குரு அட்வைஸாக போகும்போது, நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது தேடி வராது. மற்ற விஷயங்கள்லாம் சரியாக இருந்தால் தான் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும். ஆனால் குரு பலத்தோடு இருக்கிற இடம் 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, இதெல்லாம் குரு பலத்தோடு இருக்கிற இடம். அப்போ குரு பலமாக இருக்கக்கூடிய இடத்துல நன்மைகள் தேடி வரும். ஆனால் குரு 3ஆம் இடத்துல இருக்காருன்னா அவர் ஸ்பெக்டேட்டர், வேடிக்கை பார்க்குறாரு, அவ்வளோதான். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் கூட அவர் பார்க்கக்கூடிய இடம் விளங்கும். அதனால தான் சொன்னேன், அவர் 3ஆம் வீட்டில் இருந்தால் கூட 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீட்டை பார்ப்பதால், முக்கியமான வீடு அதெல்லாம். 9ன்னா உங்களுடைய பாரம்பரியம், உங்கள் பேர குழந்தைகள் எல்லாத்த பற்றியும் பேசுகிறது. 11ஆம் வீடு என்பது சொத்துக்கள் வாங்கிறது, விற்கிறது, இதெல்லாம் பற்றி பேசுகிறது. அவர் பார்க்குறது 3ஆம் வீடு சொல்கிறார். 3ஆம் வீடுன்றது ரொம்ப நல்ல இடம். இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வருடம் ஒரு சீரான வருடம், முக்கியமான மாற்றங்களை தந்து உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அப்படின்னு நினைக்கலாம். அதனால் 25 நல்ல வருஷமாக உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.